டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தானில் டேட்டா டைப்ஸ்னு ஒன்று ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அது பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் என்ன இருக்க போகுதுன்னா, நம்பர்ஸ்னால் என்ன, அந்த நம்பர்ஸில் எத்தனை டைப் இருக்குது, அதில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கு என்ன மாடியூல் தேவை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டாக்கா அதில் 3 டைப்ஸ் இருக்குது. நம்பர்ஸில் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா இன்டிஜர், செகண்ட் ஒன்று என்னென்னா ஃப்ளோட்டு, தேர்டு ஒன்று என்ன காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் அதுதான். ஓகேவா? இந்த 3 டைப்ஸ் தான் இருக்குது. அப்புறம் வந்து தென் என்ன பார்க்க போகிறோன்னா டைப் கன்வர்ஷன். ஒரு டேட்டா டைப்ஸ்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜரோட ரேஞ்ச் வந்து ஸ்மால் எல் டு கேபிட்டல் எல் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணுறது முன்னாடி அது என்ன டேட்டா டைப்னு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். பட் பைத்தானில் அப்படி டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பைத்தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணலான்னா, அதை எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலான்னா, ஏன்ற வேரியபிளில் 2ன்ற ஒரு இன்டீஜர் வச்சுக்கிட்டேன். 2ன்ற இன்டீஜரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதோட டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அது என்ன டைப்பில் இருக்குதுன்னு பார்த்தாக்கா டைப் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தாக்கா இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஆர் டைனமிக் லாங்குவேஜ். அதுவே வந்து சூஸ் பண்ணிக்கும் அது என்ன டேட்டா டைப்ஸ்னு. இதனால தான் பைத்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? கம்பேர் தென் அதர் லாங்குவேஜ். தென் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இன்டீஜரில் என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா என்னென்னலாம் பண்ணலான்னு கேட்டாக்கா, 2 வேல்யூவில் ஏதோ ஒரு 2 வேல்யூவுக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து மேக்ஸிமம் நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். நேச்சுரல் லாகரிதமிக் கண்டுபிடிக்கலாம். பேஸ் 10 லாகரிதமிக் கண்டுபிடிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். நிறையா இருக்குது. அதுக்கெலாம் நமக்கு தேவையான மாடியூல் எதுன்னு கேட்டாக்கா மேத் மாடியூல். அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா இம்போர்ட் மேத் சிம்பிள். ஓகேவா? இதை தான் பண்ணோம். இந்த மேத்துக்கு நீங்கள் மேத்து பெருசாக இருக்குது ஒரு டைம் யூஸ் பண்ண முடியாதுன்னா ஆஸ் ஏ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. தென் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ 4 வேல்யூக்கு நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 4. ஓகேவா? 4 இதுக்கு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்னென்னா ஸ்கொயர் ரூட் என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ எம் டாட் எஸ்கியூஆர்டி ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தாக்கா ஏன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் எம்முன்னு கொடுத்துக்கிறேன். ஆஸ் எம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தாக்கா 2.0 அப்படின்னு வந்துடுச்சு. இதுவே 144னால் நமக்கு தெரிஞ்சது தான் 144. ஓகேவா? வந்துடுச்சு. தென் வந்து என்ன பண்ணலான்னா, நம்மளால் மேக்ஸிமம் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும். தென் வந்து log 10 நேச்சுரல் லாகரிதமிக் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏன்ற வேல்யூவில் ஏன்ற வேரியபிளில் 4ன்னு இருக்குது. அந்த 4க்கு லாக் வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். லாக் வேல்யூ. ஸோ எம் டாட் லாகு எந்த வேல்யூ ஏவுக்கு லாக் வேல்யூ என்ன, இதுதான் அதோட லாக் வேல்யூ, ஆக்சுவல் லாக் வேல்யூ. ஓகேவா? இதுவே வந்து லாக் 10 கண்டுபிடிக்கணும்னா இது வந்து நேச்சுரல் லாகரிதமிக். இது வந்து இதுவே பேஸ் 10னா 10. ஓகேவா? நம்ம வந்து பேஸ் 10 வந்துடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து லாகரிதமிக் அண்டு பேஸ் 10 லாகரிதமிக். ஓகேவா? இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு 2 வேரியபிள் இருக்குது. அந்த 2 வேரியபிளில் 2 இன்டீஜர் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 2 இன்டீஜரில் எது பெருசு அண்டு எது சின்னது, அதாவது மினிமம் எது மேக்ஸிமம் எதுன்றதான் பற்றி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து வழக்கம் போல் இம்போர்ட் மேத் ஆஸ் எம். தென் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏதோ ஏன்ற வேரியபிளில் 10, பின்ற வேரியபிளில் 20. தென் பிரிண்ட்டு மேக்ஸ் ஆஃப் ஏ கமா பி. ஓகேவா? இப்போ ரன்
சாரி a, b. தென் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஆஃப் a, b. ஓகேவா, பாருங்கள் 20 10 வந்துச்சு. இல்லை இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு காட்டுறேன். வா 20 and 10 இந்த மாதிரி ஈஸியாக மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்புறம் வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். அது என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியுன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஃப்ளோட் வேல்யூவை அதை வச்சு நம்ம ஒரு சில ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம். ஓகேவா, இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஏன்ற வேரியபிளில் 5 இருக்குது. ஓகேவா, ஏன்ற வேரியபிள் ஏதோ ஒரு ஃப்ளோட் ஒன்று இருக்குது, 5.7 இருக்குது. ஓகேவா, இதுக்கு நான் பிரிண்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா சேல் டாட் எம் டாட் சேல், அதுக்குள்ளே அந்த வேரியபிள், அதுக்கு முன்னாடி மாடியூலில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் math as m. ஓகேவா, இம்போர்ட் பண்ணிட்டேன். தென் ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து என்ன மேக்ஸிமம் நம்பர் 6க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இது வந்து 5.5க்கு அப்புறன்றதுனால கிடையாது, 5.1னாலும் 6ன்னு தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஓகேவா, இதுவே வந்து ஃப்ளோருன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்கா, சேலுக்கு பதில் ஃப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்கா 5.1னா 5, 5.6னா 5ன்னு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஏன்னா இதில் எல்லாமே 5 தான். ஃப்ளோர்னால் அந்த எக்ஸை விட தாண்டாது, அதாவது இந்த ஏ வேல்யூவை விட தாண்டாது. ஃபஸ்ட்டு இருக்குல்ல 5, அதை விட தாண்டாது, அதுக்குள்ளேயே தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும். இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு இன்டீஜரை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணனா, இது வந்து ஒரு இன்டீஜர். தென் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணால் பின்ற வேரியபிளில் என்ன பண்ணலான்னா, ஃப்ளோட்டை தானே கன்வெர்ட் பண்ணோம், ஃப்ளோட்டு ஏ. தென் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், பிரிண்ட்டு பி பண்ணாக்கா ஃப்ளோட் வேல்யூ 5.0 ஃப்ளோட்டுன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறையா கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். பைனரி, டெசிமல், எக்ஸா டெசிமல் அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம் அதில். ஓகேவா, பின்ற வேரியபிளில் பின் எம் டாட் பின் ஏ பிரிண்ட்டு பி பின்னுன்ற ஒரு ஆப்ஷன் இல்லையா. ஸோ வந்து பைனரி, அந்த 0bன்றது பைனரி. இதுவே வந்து இந்த இடத்துல டெசிமலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஹெக்ஸாடெசிமலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பைத்தானில் நம்பர்ஸில் இம்போர்ட் மாடியூல்ஸில் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. நான் இன்னும் நிறையா ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். அந்த ஆப்ரேஷனில் என்னென்ன ஆப்ரேஷன் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.